இறைவன் கொடுத்த வாழ்க்கை ஒரு வட்டம், அதைச் சரியாக சுழற்சி அடையச் செய்யாமல் நடுத்தர ஏழை வர்க்கம் தடுத்து அடிமையாக வாழ்ந்து வருகின்றோம். எப்படி என கேட்டால், ஒரு உலோகம் தான் நடுத்தர ஏழை வர்க்கத்தை பரம்பரை அடிமைகளாக வாழச் செய்கிறது. மனித பரிணாம வளர்ச்சியில் அந்த உலோகம் பண்டமாற்று முறைக்கு மாற்றாக வந்தது. அதனால் தான் நம் முன்னோர்கள் சேமிப்பை மண்ணுல போடு இல்ல பொன்னுல போடு என நம்மை கூறி அந்த உலோகத்தை உயர்வாக கருத வைத்து வருகின்றனர். இந்த பழக்கம் பின்வேத காலத்திலிருந்து கடைப்பிடித்து வருகின்றோம். அதனால் தான் தங்கத்திற்கு நிகராக பணம் அச்சிடுவதை வழக்கமாக கொண்டு அச்சிட்டு வந்தது மைய வங்கிகள். ஆனால் தற்போது 1971 முதல் தங்கத்திற்கு நிகராக எந்த மைய வங்கியும் அச்சிடுவதில்லை. நம் மண்ணில் குறைவாக கிடைத்ததால் ஆங்கிலேயர்கள் வருமுன் இப்போது இருக்கும் அளவிற்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. பின்னர் வந்த ஆங்கிலேயர்கள் அவங்க பூமியில் கடந்ததை நம்மிடம் உயர்வாக காட்சி செய்து நம் கலாச்சாரத்தில் முக்கியத்துவம் கொடுக்க வைத்துவிட்டனர். எடுத்துக்காட்டு, தாலி. தாலி மஞ்சள் கயிற்றில் தான் போட வேண்டும். இன்று தங்கம் என்ற உலோகம் தான் உலகம் என வாழ்ந்து வருகின்றோம். அது முற்றிலும் தவறு. மனிதன் தான் உயர்வு. உயிர்களை நேசித்து பழகுங்கள். ஆளும் கட்சியோ எதிர்க்கட்சியோ அரசு என்பது நாம் தேர்ந்தெடுத்த உறுப்பினர்கள் தான். நான் தங்கம் என்ற உலோகத்தை இன்று நம் இந்திய அரசுக்கு கொடுக்க மாட்டேன் என வைத்து கொண்டால் அரசுக்கு நஷ்டம் கிடையாது. நம் எதிர்கால சந்ததியினரை வளர்ச்சி அடைந்த நாட்டு மக்களின் அடிமையாக வாழ வைக்கிறோம். வளர்ச்சி அடைந்த நாட்டு மக்கள் யாரும் அணிவதில்லை. அதனால் தான் 1971 டாலருக்கு பாதிப்பு என்றவுடன் தங்கம் என்ற உலோகத்திற்கு நிகராக பணம் அச்சிடுவதை கைவிட்டார்கள். ஏனெனில் அவர்களின் மைய வங்கியில் மட்டுமே 8000 டன் சும்மா கடக்கு. அவர்களின் தொழில்துறை பயன்பாடுக்கு அதிகமாகவே மைய வங்கியில் கடக்கு. வருங்கால தேவை ரேர் எர்த் எலமெண்ட் 17 தான். அதனால் தான் ட்ரம்ப் கிரீன்லாந்தை ஆக்கிரமிப்பு செய்ய துடித்தார். நாம் மைய வங்கியில் கொடுக்கவில்லை என்றாலும் வருங்காலத்தில் மதிப்பிழந்து போகும். ஏனெனில் மக்களிடம் இருக்கும் அளவிற்கு பயன்பாடு இல்லை. தங்கம் என்ற உலோகம் தொழில்துறையில் இருப்பதை குறைவான சேதாரத்தில் மறுசுழற்சி செய்ய முடியும். அப்புறம் எதற்கு? தயவு செய்து நடுத்தர ஏழை மக்களுக்கு சொல்லி புரிய வையுங்கள். அவர்களுக்கு ஏதாவது சந்தேகம் எழுந்தாலும் காமெண்ட் பண்ணுங்க. நான் விளக்கம் கொடுக்க தயார். நாம் மைய வங்கிக்கு ஏன் கொடுக்க வேண்டும் என்று கேட்டால், ட்ரம்ப் போன்ற ஆதிக்க மனப்பான்மை கொண்டவர்களை அடக்க வேண்டும். அரசு பயப்படுவது இதை வைத்து பிற நாட்டவர்கள் கலவரம் செய்ய தூண்டுவார்கள் என்பதால். மைய வங்கிகள் சேமிப்பதே நமது நாட்டு மக்கள் கல்வியறிவு குறைவு சொல்லி புரிய வைக்க முடியாது என்பதால் மட்டுமே. நாம் இன்று கொடுக்கவில்லை என்றாலும் விரைவில் பிரிக்ஸ் நாடுகள் வாஸ்ட்ரோ அக்கவுண்ட் ரேட் போல மாறும் போது செல்லாமல் போகும். அரசு தங்கத்தை வாங்கும் முறை. சில குடும்பங்கள் தங்கம் என்ற உலோகத்தை நம்பி சேமிப்பு என்று வாழ்கின்றனர். அவர்களின் வாழ்க்கை பாதிப்பு ஏற்படக்கூடாது. அதனால் ஆதார் அடிப்படையில் நபருக்கு இவ்வளவு என்று தான் வாங்க வேண்டும். நம்மிடம் இருக்கும் அனைத்தையும் ஆர்பிஐ வாங்க முடியாது. ஆர்பிஐ வாங்கி என்ன செய்வது என்று கேட்டால், தற்போது ட்ரம்ப் போன்றவர்களை அடக்கிவிட்டு செல்லாமல் போகும்போது நமது நாட்டின் தொழில்துறைக்கு பயன்படுத்த வேண்டும். அரசு மற்றும் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படும் வரை பகிருங்கள். மேலும் விளக்க காணொளி கொடுத்துள்ளேன், அதையும் பாருங்கள், புரியும்.